ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர், ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும், உயிரை கொல்லும். லிக்கர் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கும். ஹாப்பி மார்னிங். நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது கொஞ்சம் பாஸ் பண்ணுங்க. இன்னைக்கு சூரிய கிரகணம், அதாவது சோலார் எக்லிப்ஸ்ங்க. அதனால காந்த கதிர்வீச்சு ரொம்பவே அதிகமாக இருக்கும். அண்ட் அதோட ரிஃப்ளெக்ஷனாக நம்மளோட மொபைல் சிக்னல்ஸ்லாம் கிடைக்காம போகிறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறமா சிக்னல் இல்லைன்னு ஃபீல் பண்ணாமல் இப்போவே அதுக்கேற்ற மாதிரி உங்களோட டேவை பிளான் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஒரு பாட்டை போட்டுட்டு நான் உங்கள் ஆர்ஜே இதழ் அப்படியே கிளம்புறேன். ஆட்டமா தொட்டு செல்லும் பட்டாம்பூச்சி கூட்டமா கண்ணுக்குள் பாரம்மா நீ இன்றி யாரம்மா கோபங்கள் இன்னும் இங்கே ஏனம்மா. எதுக்கு டிவி ஆஃப் பண்ண? ஒருத்தியா இவ்ளோ வேலையும் பார்த்துட்டு இருக்க, எந்த கவலையுமே இல்லாம டிவி பார்த்துட்டு இருக்க? இல்ல எங்கேயாச்சும் கிளம்பி வெளியில போயிடுற? கூட ஏதாவது ஹெல்ப் பண்ணலாம்ல? சரி கேளு, பண்றேன். ஓ, கேட்டாதான் பண்ணுவியா? ஒரு ஹஸ்பண்டா ஒரு நாளாவது என்கிட்ட முகம் கொடுத்து பேசிருக்கியா? இவ்ளோ கேட்டுட்டு இருக்கேன், ஏதாவது பேசுறியா? இல்ல இவள்கிட்டலாம் ஏன் பேசணும்னு இருக்கியா? ஒரு நாளாவது என் இடத்துல இருந்து பார், அப்பதான் தெரியும். ஐஷு, கிளம்புறேன். நீ முன்ன மாதிரி இல்ல கௌதம், ரொம்ப மாறிட்ட. சொன்னா புரிஞ்சுக்க மாட்டியா? முன்ன மாதிரி இல்லனா எல்லா நேரமும் ஒரே மாதிரி இருக்க முடியாது ஐஷு. உனக்காக தானே எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். அப்புறம் ஏண்டி எப்ப நமக்குள்ள குழந்தை உருவாகாதுன்னு தெரிஞ்சதோ அப்பலேருந்தே நீ இப்படிதான் இருக்க. குழந்தை இல்லைன்னுலாம் கோமா இல்லடி. உனக்கு என் மேல இருந்த லவ் எல்லாம் போயிடுச்சு. காலேஜ் படிக்கும் போதெல்லாம் சும்மா சும்மா சாரி கேட்பேன். இப்பெல்லாம் தப்பு பண்ணா கூட சாரி கேட்க மாட்டேன். இது சாரி கேட்காததுக்கா? தேவையில்லாம அழுகாத. ஒரு நாள் என்ன மாதிரி இருந்து பார், அப்பதான் தெரியும் உனக்கு. தேங்க்ஸ் மேம். டேய், தள்ளி உட்காரா. என்னடா பிரச்சனை உனக்கு? அவகிட்ட மூஞ்சி கொடுத்தே பேச முடியலடா. சொல்லிக்கிட்டே இருக்கேன், டெஸ்ட் பண்ணாதனா திரும்ப திரும்ப பண்ணி டிசப்பாயின்மெண்ட் ஆகுறான். கோவப்படுறா தாண்டி வருத்தமா தாண்டா இருக்கு. திரும்ப திரும்ப டெஸ்ட் பண்ணுறாங்கன்னா அவங்க இடத்துல இருந்து பாடுறா. கூட இருக்கவங்களே எவ்வளோ பேசுவாங்க? உன் ஃபேமிலியில் இருக்கவங்க எவ்வளோ பேசியிருப்பாங்க? நீ என்னைக்காச்சும் டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்கியா? உடனே மறப்போம். இதை ஒரு பிரச்சனையாக பார்க்காம இதை எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பாரு. இவன் ஒருத்தன் காஃபி போட சொன்னால் சுடுதண்ணி போட்டு வச்சுருக்கான். என்னது?
பார்த்தால் லிஃப்ட் வேற கடுப்பேத்திட்டு. என்ன இவ்வளோ பெரிய முடி? சட்டை என்ன இவன் பேக் மாதிரி இருக்கு. இது அவ உடம்பாச்சே. ஏய் என்னடா இது? அட கடவுளே. லிஃப்ட்டை விட்டு வெளியில் வந்தோம், எல்லாம் மாறி இருக்கு. ஒருவேளை ஏதாவது பண்ணியிருப்பாளோ? காலையில் வேற பேச மாட்டேன்னு சொல்லிட்டு வந்துட்டோம். இப்போ கேட்கலாமா? சரி கேட்போம். இப்போ என்னடா பண்ணுறது? ஒரு நாள் என் இடத்துல இருந்து பாருன்னு சொன்னேன்ல, இருந்து பாரு. விளையாடாதடா. நான் ஏண்டி விளையாட போகிறேன்? இதெல்லாம் எப்படி நடந்ததுன்னே புரியல. திரும்ப எப்படி நார்மல் ஆகணும்னு தெரியல. அது வரைக்கும் இப்படியே தான் இருக்கணும்னு நினைக்கிறேன். இப்படியே இருக்கணுமா? எப்படி இருக்குது ஆஃபீஸில்? பார்த்துக்கலாம். நீ என்ன வேலை பண்ணுறேன்னு எனக்கு சொல்லு, நானும் சொல்கிறேன். ஒர்க் முடிகிற வரைக்கும் அப்படியே மேனேஜ் பண்ணிடலாம். ஓகே. சொல்றதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோ, மறந்துடாத. அப்புறம் அட ஒன்றும் இல்லைம்மா இவனை. ஏய் உன்னை அங்கெல்லாம் தேடிட்டு இருக்காங்க, என்னடா பண்ணுற? என்ன ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள டாக்கிங்ஸா? வாடா போ வாடா. போயிட்டு வா. என்னெல்லாம் நடக்க போகுதோ? ஒன்றும் நடக்காது. ஏன்டி இப்படி சொல்ற? இப்படியே பண்ணிட்டு இருந்தேன்னு வையேன், அப்புறம் நான் விட்டு போயிடுவேன். ஐஷு சாரி. சத்தியமா இதுக்கப்புறம் லேட்டாக வர மாட்டேன். ஆன் டைம் ஷார்ப்பாக வந்துடுறேன். ஒன்றும் தேவையில்லை, நீ பேசவே பேசாத. ஐஷு இது என்ன வரமாட்டேங்குது? அவ்வளோ சாரி கேட்டிருக்கோம். ஒருவேளை அவ சொன்ன மாதிரி மாறிட்டோமோ? இல்லையே. ஐஷுக்கா என்னக்கா பகல் கனவா? இல்லை சொல்லுங்க திவ்யா. சொல்லுங்க திவ்யாவா? என்னது இது புதுசா? டீ போட்டு தானே கூப்பிடுவீங்க? ஐயோ சும்மா கூப்பிட்டு பார்த்தேன்டி. சரி அதை விடுங்க. ஆர்த்தி அக்கா கொடுத்தாங்களா? என்னது? என்னதா? நடிக்காதீங்க. காலைல போய் வாங்கலான்னு போனா அந்த கடைக்கார என்ன ஒரு மாதிரி பார்க்கறான். ஒரு மாதிரி பார்க்கறானா? ஐயோ என்ன பண்ணி தொலைச்சாலோ? பெருசா எதுவும் நடந்திருக்காது. என்னடா என்னன்னாச்சு? டே கௌதம், இந்த அட்மின் பாஸ்வேர்ட் என்னது? பேசாம திவ்யா கிட்ட சொல்லிடலாமா? டேய் கௌதம், சொன்னா நம்மளா? நீங்க என்ன அவன் இடுப்பு பிடிச்சிக்கலீங்க? எப்பயும் கிள்றதாமா, இப்போ இப்படி பண்ணிட்டான். இனிமே அப்படிலாம் கிள்ளாதீங்கண்ணா. சரிம்மா. எப்படா இது முடியும்னு இருக்கு. ஐஸ் என்ன இந்த தத்தியெல்லாம் கல்யாணம் பட்டு லைஃபை தொலைச்சிட்டிங்களா ஐஸ்? ஓ ஏன் நீ பண்ணிக்கிறியா? ஐஸ் நீங்களே எதை கேட்குறது? ஆனால் நான் கொடுத்த ரெக்வஸ்ட்டை கூட அக்செப்ட் பண்ணாமல் உங்கள் புருஷன் தான் முக்கியம்னு இருக்கீங்களே. கேபினுக்கு வா, தனியாக பேசணும். எது தனியாக பேசணுமா? ஐயோ இவ்வளோ நாள் எடுத்த எஃபெக்ட் வீண் போலியா? தோ வரேன். மாட்னடா மோனே. ஐயோ அம்மா அம்மா தாயே, ஐயோ விட்டுருங்க ஐயோ அம்மா. நம்மளை தான் பார்க்குறோம்.
அவர் ரொம்ப நல்லவரா இருக்காருக்கா. யாரு அவனா? ஆமாங்கக்கா, போட்டோ எடுத்தா அனுப்பு அனுப்புன்னு கேட்கணும். ஆனா இவரே எடுத்து அதை சென்டும் பண்றாரு. அவனை பத்தி உனக்கு தெரியாது, அவன் வேலையே அதான். என்ன இன்னைக்கு ரொம்ப அழகாக இருக்கீங்க. நில்லுங்களேன், ஒரு ஃபோட்டோ எடுக்கிறேன். சூப்பர், செமையாக வந்திருக்கு. உங்கள் நம்பர் பண்ணுங்க, வாட்ஸ்அப் பண்ணிடுறேன். ஒரு வாரத்துக்கு ஓகே. அப்படியா? ஹாய். என்னக்கா சொல்றீங்க? அப்படியே பாரு, என்னதான் பார்க்குறாங்க. இவன் வேற ஒருத்தன். பாத்தியா, என்ன இவ்வளவு பக்கத்துல என்னை உட்காந்துருக்கான்? பற்றி தான் பெருமையாக பேசிட்டு இருக்காங்க. நடிக்கிறான் பாரு, கிறுக்கன். கிறுக்கனா? ஆமா, கிறுக்கன் தான். அடி வாங்கியும் திருந்தல. ஆனா கௌதமன் அப்படி இல்லைல்ல. என்ன டாபிக் நம்ம பக்கம் திருப்புறாளுங்க? என்னதான் சண்டை போட்டாலும் உங்க மேல பாசமா தானே இருக்காரு. கிழிச்சான். இவன் மட்டும் இப்படி ஸ்ட்ராங்கா இல்லைன்னா அவன் இவளை விட்டு எப்போவோ போயிருப்பான். இதுல குழந்தை இல்லாததுக்கு டாக்டர் அவன் மேலதான் டிஃபெக்ட் இருக்குன்னு சொல்லியும் அது அவன்கிட்ட சொல்லாதீங்கன்னு சொல்லி சொசைட்டி சொல்ற பேச்செல்லாம் வாங்கிட்டு இருக்கா. இவளாலதான் இந்த ரிலேஷன்ஷிப் பிரியாம இருக்கு. என்னடா டேய், என்னத்துக்கு எஞ்சி போகிறான்? டேய் இதுரா. ஆனா ஃபார்மே ஆகாதுன்னு சொல்லல. அதை விடு, நீ என்கிட்ட ஒரு மாதிரி இருக்கு டெஸ்ட் பண்ணணும்னு கேட்டல. வீட்ல பண்ணா அவன் நீ டிசப்பாயின்மெண்ட் ஆவேன்னு உன்னை டெஸ்ட் பண்ணவே விட மாட்டான்னு சொல்லுவியே. ஒன்றரை ஆஃபீஸை வச்சுட்டு பா டார்ச்சர் பண்ணுறானுங்களே. இங்கே எதுக்கு வந்திருக்கோம்? இந்தா. என்னது இது? என்னது இது? ஊதுவத்தி புடுறா. இல்லை, எனக்கு வேண்டாம். இது வேணாமா? ஏண்டா சாப்பிட்டு தண்ணி குடிக்கிறே இல்லையோ, தம் அடிப்பல்ல. என்ன இன்னைக்கு உனக்கு தம்மடி பானா? இல்லை, இன்னைக்கு எனக்கு த்ரோட் சரியில்லை, நீ அடிச்சுக்கோ, எனக்கு வேண்டாம். என்னன்னு தெரியல, இன்னைக்கு உன் ஆக்டிவிட்டி எதுவும் சரியில்லை. இருக்கட்டும். சிஸ்டர், சிஸ்டர், நீலாம் மனுஷன் இல்லை தெரியுமா? பொய் வாயை திறந்தாலே பச்சை பொய். இதுக்கு இந்த பொண்ணு எப்படி திட்டுறான்? இதுக்கப்புறம் என் மூஞ்சிலே முடிச்சிடாத. இப்போ எவன் தானே திட்டு வாங்குவான்? நீ தான் அது காரணமா மாட்டி விட்ட. ஒரு தம்மா போட்டால் தான் கரெக்டாக இருக்கும். இதெல்லாம் எப்படி போட்டிருக்காளுங்க? டெஸ்ட் பண்ணி ஆகணுமோ? என்ன பண்ணலாம்? ஐஸ் நீங்களா? ஏய், நான் ஐஸே இல்லடா. மூட்டு போடா. என்ன எல்லாம் நடக்குதுன்னே புரியல இன்னைக்கு. எல்லாம் போயிட்டாங்க. இந்த ரெண்டு மட்டும் ஆஃபீஸில் என்ன பண்ணுறங்க? டேய், நான் ஒன்று சொல்கிறேன். எப்பயும் போல் டென்ஷன் ஆகாமல் கொஞ்சம் பொறுமையாக கேளு. நீ எஃபோர்ட் போடுறேன்னு தெரியுது. நான் என்ன பெருசாக எஃபோர்ட் போட்டேன்? டெய்லி டாக்டர்ஸ், அப்பாயின்மெண்ட்ஸ், மெடிக்கேஷன், ஐஸ்வர்யாவை சந்தோஷமாக பார்த்துக்க தான் இதெல்லாம் பண்ணுறேன்னு புரியுது. ஆனால் அவளுக்கு இதெல்லாம் தேவையில்லடா. அவளுக்கு தேவை நீ. புரிஞ்சுக்க ட்ரை பண்ணு. இங்கே பேசாமல் இருக்கிறது நமக்கு பிடிச்சவங்களுக்கு நல்லதுன்னு நீங்களே நினச்சிட்டு பேசுறதே விட்டுறீங்க. சண்டையோ சமாதானமோ முதல்ல பேசுங்கடா.
சரி இருக்கட்டும். நீ ஐஸ்வர்யா மட்டும்தான் ஆஃபீஸில் தனியாக இருக்கீங்க, சீக்கிரம் கிளம்புங்க. நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் வச்சுக்க. நாம தான் தேவையில்லாமல் கோவப்பட்டுட்டோமா? இப்போ எப்படி நான் அவன்கிட்ட போய் பேசுவேன்? நான் தான் அவளை புரிஞ்சுக்காம கத்திட்டேனோ? இப்போ எந்த மூஞ்ச வச்சுட்டு போய் அவட்ட பேசுறது? ஐஷ், முன்னெல்லாம் சும்மா சும்மா சாரி கேட்பேன், இப்பெல்லாம் தப்பு பண்ணா கூட சாரி கேட்க மாட்டேன். சாரி. நானும் சாரி. நீ அம்மா ஆக போற. ஆ? உன் பாக்கெட்டை செக் பண்ணு. ஒருத்தரை புரிஞ்சுக்கணுன்னா அவங்க இடத்துல இருந்து பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. புரிஞ்சுக்கணும்னு நினச்சாலே புரிஞ்சுக்கலாம். புரிஞ்சுக்கோங்க.